விக்ரம் என்ன சொல்ல போகிறான் என்று கூர்மையாக கவனிக்க தொடங்கினான் ரத்தன். நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் கதை சொல்லுவேன். இப்படி விக்ரம் கம்பீரமாக கூறியதும் ரத்தன் சுதாரித்து கொண்டான். தன் கையில் வைத்திருந்த இறைச்சி வெட்டும் கத்தியை தலைக்கு மேலே வேகமாக தூக்கினான். தூக்கிய வேகத்தில் விக்ரமின் கழுத்தை நோக்கி வெறியுடன் கத்தியை பாய்ச்சினான். காற்றை கிழித்து கொண்டு கத்தி வேகமாக விக்ரமின் கழுத்து வரை நெருங்கிவிட்டது. ஆனால் விக்ரமுடைய கழுத்தை வெட்டாமல் அப்படியே நிறுத்திவிட்டான் ரத்தன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் விக்ரம் தன்னுடைய வலது கரத்தின் விரல்களை வேகமாக சுண்டினான். ரத்தனின் இடது தொடையில் கூர்மையான ஒரு ஊசி பாய்ந்திருந்தது. என்னதான் அது சிறிய ஊசியாக இருந்தாலும் விக்ரம் வேகமாக அதை சுண்டிவிட்டதால் மிகவும் ஆழமாக அந்த ஊசி ரத்தனின் தொடையில் பாய்ந்திருந்தது. ரத்தன் விக்ரமை வெட்டாமல் விட்டதற்கு இதுதான் காரணம். இப்பொழுது கத்தியை விக்ரமின் கழுத்திலிருந்து எடுத்துவிட்டு தன் தொடையில் என்ன பாய்ந்திருக்கிறது என்பதை கவனமாக பார்த்தான் ரத்தன். அவனுடைய காலை முன்னும் பின்னும் வைத்தான். தொடையினுள் ஏதோ ஒன்று நெருடியது. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.